ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் உச்சிகா. அப்புறம் நான் பெட்வார்ஸ் தான் வந்திருக்கேன். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரில் விண்வெளி ப்ரோன்ற ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், பெட்வார்ஸ்னை போடுங்கன்னு. பட் எனக்கு அவ்வளோவா ஆடவும் தெரியாது. நான் லெவல் 5 தான். இருந்தாலும் கேட்டதுக்காகவே நான் போடுவேன். பட் இருந்தாலும் இப்போ அதிகமாக போட முடியல, டைமும் பத்தாது. இப்போ ஸ்கூல் காலேஜ்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு. அப்படின்றனால நான் எப்போயாச்சும் தான் போட முடியும். பட் வீடியோ கன்ஃபார்ம் போட்டுருவேன். அதனால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் கைஸ். நான் வேறு அதை பார்க்கோர் பண்ணுறேன்னு கீழே வந்துட்டுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம சோலோ ஆடி பார்ப்போம். கருக்கு எடுக்கலாம் கைஸ். நான் அப்புறம் ஸ்கின்னு மாற்றிருக்கேன் முதல்ல. பட் இந்த ஸ்கின் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம டக்குன்னு அயனை மட்டும் கலெக்ட் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம பெட்வார் பேசிக்லாம் சொல்லித்தரேன். அயன் 5 அயன் கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு ஐலாண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடுவில் இருக்க இடத்துக்கு போகலாம். பட் நம்ம சைடில் டைமண்ட் இருக்க இடத்துக்கு போகணும். ஏன்னா டைமண்ட் தான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். இங்கே இருக்க வருங்க. ஐயோ, அவன் அதுக்குள்ளே வந்துட்டான். அப்புறம் நான் பிரிட்ஜிங்கும் கற்றுத்தரேன். இதுதான் சேஃப் பிரிட்ஜிங். இப்படி போட்டிங்கன்னா பிளாக் தீர்ந்தாலும் உங்களால் சேஃபாக இது பண்ணிட முடியும். ஓகே, குதிச்சிடலாம். அவன் பெட்டை உடைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். தட்டிடாதரா. தட்டிட்டான், அவ்வளோதான். போங்க போச்சு. இப்போ என் பெட்டுக்கு வந்துட்டான்னா நம்ம அவ்வளோதான் கைஸ். ஏன்னா எனக்கு அடிக்கவும் தெரியாது. அவ்வளோதான், உடச்சிட்டான். அடப்பாவி. டே ப்ளீஸ்டா. எனக்கு அடிக்கவே தெரியாது. இவன் வேறு என்கிட்ட வரான் ஸ்வாட் எடுத்துக்கிட்டு. அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டான். சரி, நம்ம புது கேம் போகாமல் நான் ஒரு ஆட்டை ஸ்குவாடு போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்குவாடில் போகும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவானுங்க. நம்ம சும்மா போய் கூட இருந்தால் போதும். அப்படியா செக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, உள்ளக்க போயாச்சு. பாருங்க, லெவல் 1லலாம் இருக்காங்க. பட் நம்ம தான் கைஸ் அந்த லெவலில் இருந்தும் இப்படி இருக்கும். எனக்கு பெட்வார் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 3 ஃபிங்கரில் தான் ஆடுவேன். அந்த ஸ்வாடு பட்டனை பார்த்திங்கன்னா தெரியும். லெஃப்ட் ஃபிங்கர் மூலயமா அந்த ஸ்வாடை அழுத்திக்கிட்டே இருப்பேன். பட் அதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக எய்ம் வைக்க முடியல. நீங்கள் சொல்லுங்கள், நான் 2 ஃபிங்கரில் மாதிரி ஒழுங்காடி பார்க்கவா இல்லை 3 ஃபிங்கர்லேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவான்னு. பட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் காலியாக தான் கைஸ் இருக்குது. அதில் கமெண்ட் போட்டு விட்டு போங்க. அண்டு யாரா அவன் கைஸ், இப்போ என் பக்கத்தில் நிற்கிறவனோட ஸ்கின் யார் விட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். எனக்கே லைட்டாக தெரியுது. அந்த சேனல் பேர் மட்டும் ஞாபகம் இல்லை. நம்ம 5 அயன் எடுத்துக்கிட்டு போயிடலாம். கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் கைஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போய் வாங்கிக்கலாம். நம்ம எல்லோ டீம்னு நினைக்கிறேன். இவங்க நான் போகிற சைடே வரமாட்டானுங்க கைஸ். அதுதான் ஒரே கடுப்பு. இங்கிட்டு போகிறான். நம்ம இவன் கூட போகலாம். போடுறா அடப்பாவி. நான் போட்டோன்னு ஓட்டான் கைஸ். ஆனால் இப்போ இவன் கூட வந்தான்னா நான் போய் அந்த இடத்துல நின்று எனிமி டீமுக்கே போகலாம். பட் இவன் இங்கே பாதிலே விட்டுருவான். வருங்க, விட்டுட்டான். அவ்வளோதான். போடுறா. ஐயோ, எனிமியா என்னன்னே தெரில கைஸ். இங்கே ஆராட்டு போகுது. இப்போ அவன் என்ன தட்டி விடுவான். அவன் மட்டும் லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கிறான். என்னால் அடிக்க முடியல. ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கெலாம் மனம் தவறலாமா கைஸ்? சம்பவம் பண்ணிட்டானுங்க. ரீஸ்பான் ஆகுறேன், பெட்டை உடச்சிட்டானுங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டானுங்க தான். இப்போ நம்ம டீம்கிட்ட மட்டும்தான் பெட் இல்லை. முடிஞ்சிச்சு. இந்த மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? வாங்க, 5 அயன் வந்துடுச்சு. நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு ஓடிடலாம். இவங்கள்ட்ட தப்பிக்கிறது பெரும்பாடால தான் இருக்குது கைஸ். ஆனால் இப்போ நான் அவங்க டீமுக்கு போனேன்னு வைங்களேன், நான் பரட்டி அடிப்பானுங்க. ஏன்னா எல்லோரும் கான்கிரீட் வச்சுருவாங்க. இவங்க என்னன்னா லூஸ் மாதிரி ஒன்றும் வைக்காமல் இருக்காங்க. டே அவனை தான்டா அடிச்சு, ஏன்டா என்னையே அடிக்கிற? எங்கடா இருக்க? என்னை விட்டுரு, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ, அடிக்கிறானே கைஸ். தள்ளிராதரா. அவ்வளோதான், முடிஞ்சு போங்க. இதுக்கு மேலே நான் ஆடணும்னு நினைக்கிறீங்க? இதுக்காகவே வெறியோட நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா? ஆனாலும் நான் இன்னொரு மேட்ச் வந்துட்டேன். சும்மா போர் அடிக்குதுன்னு. பரவாயில்ல, நான் அடுத்த நாள் காட்டுறேன். பாய் காய்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க காய்ஸ். விண்வெளி ப்ரோ சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. வரட்டா கைஸ்? அப்புறம் நான் முதல்ல கேப்கட்டில் தான் எடிட் பண்ணுவேன். பட் இப்போ கேப்கட் என்னென்னா, எனக்கு விபிஎன் போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் வருது. அது ஏன்னு சொல்லுங்கள் கைஸ். முதல்ல ஒர்க் ஆச்சு, இப்போ தான் ஒர்க் ஆகலை. ஓகே, பாய் கைஸ்.